கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவர் நமக்கு தீமையை செய்கிறவர் அல்ல, நன்மையை மட்டுமே செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் வாழ முடியாது. நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு தெரியாமல் இருக்கலாம். நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு கொடுக்க அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நாம் பதிலை பெற்றுக்கொள்ள தாமதமானாலும் கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் அவருடைய கரத்திலே கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. சங்கீதம் 139:4 வாசிக்கிறோம். நம் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னரே அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அவரே பிரச்சனைகளுக்கு முடிவை தருவார். அவர் செய்ய நினைத்தது நமக்கு தடைபடுவதில்லை. நம்முடைய எதிர்பார்ப்பு தீமையாய் முடியாது, சமாதானத்துடன் நன்மையாக முடிய செய்வார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வந்த எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாக மாற்றுவார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எரேமியா 29:11 வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.